ஐயோ 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 பெட்ரோல் விலை ஏறுதுங்கிறாங்க, டீசல் விலை ஏறுதுங்கிறாங்க, கச்சா எண்ணெய் ரேட் எங்கேயோ போய் நிற்கிறாங்க. அப்படியே போயிட்டு இருந்தா நாட்டோட நிலைமை என்னாகு, அத்தியாவசிய பொருளோட நிலைமை என்னாகு? உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை தொடர்ந்து எகிப்து அரசு பெட்ரோல் டீசல் விலையை 17 விழுக்காடு வரை உயர்த்தியுள்ளது. இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயருமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 7000 பெட்ரோல் பங்குகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கும்னு தமிழக டிஜிபிக்கு பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் கடிதம் ஒன்றை வழங்கியிருக்கிறார்கள். எரிபொருள் தட்டுப்பாடு அச்சம் காரணமாக பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் குவிந்து தங்களுடைய வாகனங்களில் பெட்ரோலை நிரப்பக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். 92 ரூபா போய்கிட்டு இருக்குங்க. இன்னும் வந்து ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு மேல சொல்றாங்க. ஓனர் வயத்துல டிரைவர் வயத்துல தான் அடிப்பாங்க. டிரான்ஸ்போர்ட்காரங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. தகவல் இல்லை. ஆனால் வண்டி வந்துட்டே இருக்கு. நாங்கள் அடிச்சிட்டது வண்டி நிறைய வந்துட்டு இருக்கு. 2.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டு விற்றுதோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதே ரேட்டு தான் சொல்கிறாரு. ஒன்றும் மாற்றம் இல்லை. யாரும் பதட்டப்பட வேணாம், அதுதான் முக்கியம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெல்கம் சம்பத் அண்ட் சிவகண்ணன். இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரிபொருள் எல்லாமே விலை ஏறிக்கிட்டே இருக்கு. நீங்க ஒவ்வொரு வீடியோவா பார்த்திருப்பீங்க, நியூஸ் சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. அடுத்த கட்டமா பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் ஏற போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சிலிண்டர் பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் ஏறிடுச்சுன்னா மக்களோட நிலை என்ன அப்படின்றது நம்ம அதை எதிர்பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமையா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வார்னால கச்சா எண்ணெய் ரேட் வந்து இறங்குது ஏறுது, ஆனா ஏறிதான் கிடக்குது. இனி வார் கண்டினியூ ஆச்சுன்னா கச்சா எண்ணெய் ரேட் வேற எங்கேயோ இல்லாத லெவலுக்கு போயிடும். அதனால இந்த வழியே இல்லாம பெட்ரோல் ரேட்டு கண்டிப்பா ஏறும். அது ஏறுச்சுன்னா மக்களோட மனநிலை எப்படி இருக்கு, இப்ப முதல்ல ஏறப்போது நினைக்கும் போதே மக்களோட மனநிலை எப்படி இருக்குதுங்கிறத கண்டிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏறினாவே நம்ம இந்தியாவில் இருக்கிற அனைத்து பொருட்களோட விலையும் ஏறிடும், அனைத்து மூலப்பொருட்களோட விலையும் ஏறிடும். இப்பவே எல்லாமே விலை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே புலம்பிட்டு இருக்கோம். இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுன்னா அப்ப எல்லா பொருளும் என்ன ரேட்டுக்கு விற்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. சமூகம் இங்க ஒரு டிரைவர் அண்ணன் இருக்காரு, அவர்கிட்ட வேணா கேக்குறீங்களா? ஆமா கண்டிப்பா கேளுங்க. நம்ம நாட்டுக்கு ஒரு முதுகெலும்புன்றது இந்த டிரைவர் தான். அவங்க தான் வந்து எல்லா பொருளையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறாங்க. அவங்க கிட்ட கேட்டுருவோம். இப்ப கேஸ் சிலிண்டர் ரேட் ஏறிட்டே இருக்குது. இப்ப கேஸ்க்கு அடுத்து எது ஏறுனா பெட்ரோல் தான் ஏறு, டீசல் தான் ரேட் ஏறு. அதுதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுங்களா? இல்ல ஏறுனா என்ன நிலைமை இருக்கும்? டீசல் தட்டு போனா எல்லா வண்டியும் நிக்க வேண்டியதுதான். எல்லா வண்டியும் நின்றும், எல்லா வகையிலும் நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறீங்க. விலைவாசிகள் வந்து இன்னும் அதிகமாகும். ஓகே ஓகேண்ணா, கண்டிப்பா பெட்ரோல் ஏறிச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாகும். ரொம்ப பிரச்சனையாகும். எப்படி நமக்கு ரெகுலர் லோடு இதே மாதிரி கிடைக்குங்களா? அது எப்படின்னா ரெகுலர் லோடுலாம் இனிமே கிடைக்காது. இப்ப இன்னும் ஒரு 10 நாள்ல வந்து ரேட் வந்து அதிகம் பண்ண போறதா வந்திருக்கு பேச்சுவார்த்தைகள். தொடர்ந்து வந்ததுன்னா எல்லாருக்குமே பிரச்சனை, எங்களுக்கும் பிரச்சனை தான். அது டிரைவர்மார்களுக்கும் சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா வண்டி ஓடலன்னா எங்களையால முன்னாடி வந்து எந்த ஃபேமிலி இதை வந்து ரன் பண்ண முடியாது. ரெண்டாவது எங்களை கொடுக்குற எங்களுக்கு முதலாளிக்கும் அந்த பிரச்சனை வரும். அதிகபட்சம் ஒரு இப்ப வந்து 92 ரூபா போய்கிட்டு இருக்குங்க. இன்னும் வந்து ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு மேல சொல்றாங்க. 250 பயமுறுத்துறீங்க? இல்ல அது உண்மைதான். ஏன்னா அங்க இருந்து நம்மளுக்கு பொருள் வந்தாதான் நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப். ஏன்னா வண்டி அங்க நிப்பாட்டி வச்சிருக்க போது அந்த இடத்துக்கு நிப்பாட்டி நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு அந்த ஒரு இது. அதனால வந்து பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா வரும். ஏன்னா ஏற்கனவே வந்து கேஸ் பிரச்சனைனால ஹோட்டல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. அடுத்து கேஸ்ல கை வச்சது அடுத்து என்ன ஆகுனா பெட்ரோல் தான் வரும். இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு டீசல் போட முடியல. இப்ப டீசல் கிடைக்கலீங்களா? கிடைக்குது. ரேட்டு சொல்றேன். ரேட் இப்ப இருக்கிற ரேட் ஜாஸ்தி இருக்குது. அதால எங்களால லோடுக்கு வாடகை சரியான வாடகை இல்ல. ஓகே ஓகே. விஜயவாடால வந்து 3 நாளா உட்காந்துங்கிறேன் நான் லோடு இல்லாம. 3 நாள் லோடு இல்லாம உட்காந்துருக்கீங்க? லோடு இல்லாம உட்காந்துட்டு பெட்ரோல் டீசல் ரேட் ஏத்திட்டாங்க. என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. லோடு கொடுப்பாங்களா? லோடு இதுக்கே லோடு இல்ல. இன்னும் டீசல் விலை என்ன வாடகை ஏத்த மாட்டாங்க. டீசல் விலை அது பாட்டு ஏறிக்கிட்டு போயிட்டு தான் இருக்குது. வாடகை ஏறாத டீசல் விலை ஏறிச்சுன்னா அவ்வளவுதான், ஏறிக்கிட்டு தான் இருக்கு. இன்னமும் என்ன பண்றது தெரியல. எல்லாமே அதிகம் தான் சார். இப்பவே அதிகமா இருக்கு சார். இன்னும் இதுக்கு மேல ஏறிச்சுன்னா ஒண்ணும் தாங்க முடியாது. கம்பெனி ரோட்ல வண்டி நிறுத்திட்டு அவ்வளவுதான். ரோட்ல வண்டி வித்துட்டு அதெல்லாம் விவசாயம் கூட பார்க்க முடியாது. விவசாயத்துக்கு மூலப்பொருள் வாங்க முடியல. அவ்வளவு ரேட் விக்குது. எதுவுமே பண்ண முடியல. என்னதான் பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. திக்கு முக்கலாடி நிக்கிறோம் நாங்க வழியில. என்ன எப்படி பண்ண போறோம்ன்றது தெரியாம குழந்தை குட்டிங்க பள்ளிக்கூடம் எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்றதுல கவர்மெண்ட் பள்ளிக்கூடம்ன்றாங்க. கவர்மெண்ட்ல போனாலும் ஒண்ணும் இல்ல. அப்படி என்ன பண்றதுன்னு ஒன்னே புரியல. அப்படியே திக்கு முக்கலாடி உட்காந்துக்கிறோம். ஏத்துனா உங்க வாடகை எல்லாம் ஏறுங்களா? வாடகை ஏத்த மாட்டாங்க சார். ஓனர் வயத்துல டிரைவர் வயத்துல தான் அடிப்பாங்க. டிரான்ஸ்போர்ட்காரங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. டிரைவரோட மனநிலை நம்ம கேட்டுக்கிட்டோம். இப்போ வந்து டைரக்டா நம்ம பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம். அவங்க கிட்ட கேட்டுருவோம், பெட்ரோலோட விலை ஏறுமா டீசலோட விலை ஏறுமா, அவங்களுக்கு என்னன்னு சில அப்டேட்லாம் வந்திருக்கும். சம்பவம் கண்டிப்பா வந்திருக்கு. கண்டிப்பா அதை கேட்டுருவோம். வாங்க. தமிழ் பேசுவீங்கல்ல? கொஞ்சம் கொஞ்சம். பெட்ரோல் டீசல் விலை உயரும்னு சொல்றாங்க. நீங்க தமிழா? பெட்ரோல் டீசல் ரேட்டு ஜாஸ்தியாகும்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி ஏதாவது அப்டேட் சொல்லியிருக்காங்களா? இன்னைக்கு எவ்வளோ? 92 ரூபா 79 பைசா. நேற்று என்ன ரேட் இருந்துச்சு?
ஒன்று ரேட்டு 92 இருக்கு. ரெகுலரா விலை எதுவும் ஏறல, அதே ரேட்ல தான் இருக்கா? அப்புறம் பெட்ரோல் வந்து 51 எவ்வளோ 19 எவ்வளோ காசு. இந்த பங்க்ல வந்து இந்திக்காரா இருக்காரு, நம்ம பேசுறது அவருக்கு புரியல, அவர் பேசுறது நம்மளுக்கு புரியல. அதனால பக்கத்துல இன்னொரு பங்க் இருக்கு, அங்கேயும் கேட்டுருவோம். அடுத்ததான் பெட்ரோல் பங்க் ஒருத்தர் வந்திருக்காரு. பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் விலை ஏறுதுன்னு சொல்றாங்க, உங்களோட கருத்து என்ன? இப்போ திடீர்னு 300 ரூபாலாம் ஆகுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனாலும் ஆகலாம். ஆனாலும் ஆகலாம். ஆமாங்க. ஆனிச்சுன்னா எதுவும் பாதிப்பு இருக்குமா? கண்டிப்பா பாதிப்பு தான். என்னென்ன பாதிப்புலாம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாருமே நடுத்தர மக்கள் எல்லாரும் பாதிக்கப்படுவோம். எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. இப்போ இன்னைக்கு என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு? 92 ரூபா 79 பைசா போயிட்டு இருக்கு டீசல், 101 ரூபா 19 பைசா போயிட்டு இருக்கு பெட்ரோல். இதான் இன்னைக்கு உள்ள ரேட்டு. 300 ரூபா வரைக்கும் வரப்போதாமா பெட்ரோல்? கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்க. டேங்க் ஃபுல் பண்ணிட்டீங்களா? ஃபுல் பண்ணியாச்சு. அலாட்டா வந்துட்டாரு, வேற ஒன்றும் இல்லை. டீசல் விலை எல்லாம் ஏற போகுதுன்னு சொல்றாங்களே, தெரியலண்ணா. யாரும் எதுவும் சொல்லியிருக்காங்களா தகவல்? ஒன்றும் தகவல் தெரியல. தகவல் இல்லை. ஆனா வண்டி வந்துட்டே இருக்கு, நாங்க அடிச்சுட்டது. வண்டி நிறைய வந்துட்டு இருக்கு. ரைட், ஓகே. இவருக்கு எந்த தகவல் இல்லை, ஆனா வண்டி நிறைய வருது, பெட்ரோல் அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த பக்கம் கேட்டுருவோம். நம்ம கூட வந்து பெட்ரோல் பங்கோட கேஷியர் இருக்காரு. அண்ணா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கணேஷ் அண்ணா சொல்லுங்க. இப்போ நிறைய பேர் பெட்ரோல் அடிக்க வராங்க, பரவலா வந்து பெட்ரோல் விலை ஏறப்போகுது, டீசல் விலை ஏறப்போகுதுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? என்ன சொல்றீங்க? மக்களோட மனநிலையும் எப்படி இருக்கு? மக்களோட மனநிலை எப்படி அவங்க கேட்குறாங்க, பெட்ரோல் விலை ஏறுமா ஏறாதாங்க? சரி, ஏறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒன்றும் தெரியல. ஒன்றும் தெரியல. இப்போ நார்மலா ஒரு பெட்ரோல் பங்கு வந்தாங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க, ஒரு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்கன்னுவாங்க. இப்போ ஒரு டிமாண்ட் இருக்குன்னா இல்ல டேங்க் ஃபுல் பண்ணிருங்கன்னுவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுது இப்போ இங்க? பெரும்பாலும் டேங்க் ஃபுல் பண்றாங்க. சரி, 100 கிடைக்கிறாங்க, 500 கிடைக்கிறாங்க. கொஞ்சம் மாற்றங்கள் தெரியுது. ரைட், ஓகே. இப்போ நார்மலா ஒரு பெட்ரோல் விலை டீசல் விலை உயர்ந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சமுதாயத்துக்கு என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை? மக்களுக்கு தான் நமக்கு பிரச்சனை. சரி, மக்களுக்கு தான் பிரச்சனை. ஓகே. இங்க பெட்ரோல் அடிக்க ஒரு மக்கள் ஏதாவது பெட்ரோல் விலை ஏறப்போதான்னு ஏதாவது கேள்வி கேட்குறாங்க. பட் உங்களுக்கு வந்து நார்மலி எப்பவும் வித்த ரேட் தான் வித்துட்டு இருக்கு. ஸ்டாக் வர்றதுல எதுவும் பிரச்சனை இல்லை. போன மாசம் பெட்ரோல் எல்லாம் என்ன ரேட் இருந்துச்சு? இப்போ ரெண்டு வருஷமா அதே 2.5 வருஷமா அதே ரேட். இப்போ வரைக்கும் அதே ரேட். 2.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் வித்துதோ அப்பல இருந்து இப்போ வரைக்கும் அதே ரேட் தான் சொல்றாரு. ஒன்றும் மாற்றம் இல்லை, யாரும் பதட்டப்பட வேணாம், அதுதான் முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோல் அடிச்சுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் பெட்ரோல் அடிச்சுங்க. ஆனா பெட்ரோல் இப்போ வரைக்கும் எல்லா பங்க்லயும் எல்லா இடத்துலயும் ஸ்டாக் இருக்குது. அதனால நிறைய பேர் வந்து டேங்க் ஃபில் பண்றது அதெல்லாம் பண்ண. அதாவது இப்போ கேஸே எனக்கு தெரிஞ்சு கேஸ்லயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிடைக்காது நிறைய பேர் வாங்கி வைக்கிறதுனால தான், ஐ மீன் பதுக்கல்னால தான் கேஸ் கிடைக்காம போகுதுன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது. அதே மாதிரி பெட்ரோல் கிடைக்காதுன்னு எல்லாம் வாங்கி டவுட் இல்லாத சம்பவம் மக்கள் கவர்மெண்டே அறிவிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா. அதே மாதிரி பெட்ரோல் கிடைக்காது டவுட்ல எல்லாம் வாங்கி பதுக்க ஆரம்பிச்சுன்னா பெட்ரோலும் ஸ்டாக் கிடைக்காம போயிரு. அதனால இப்போதைக்கு நார்மலா கிடைச்சிட்டு இருக்குது. அதை ரெகுலரா வந்து எவ்வளவு வாங்குங்களோ அவ்வளவு வாங்கிட்டு போகலாம். பெட்ரோல் பங்க் வரையில நம்மளோட நண்பரை பார்த்தா இவரும் வந்து ஒரு கடை வச்சிருக்காரு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிலிண்டர் விலையெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம், என்னங்க விலை ஏறுதுன்றாங்க இல்லைன்றாங்கன்னு. கரெக்டா பெட்ரோல் பங்க் வந்துட்டாரு. இப்போ பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் ஏற போகுதுன்னு மக்கள் பரவலா பேசிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? எல்லாமே மக்களுக்கு பாதிப்பு தாங்க. இப்படியே போச்சுன்னா ரொம்ப சிரமம். எல்லாத்துக்குமே பொதுமக்கள் ரொம்ப சிரமப்படுவாங்க. இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எல்லாத்துக்கும் மக்களுக்கெல்லாம் சிரமம் இல்லாம மக்கள் பாதிக்காத அளவுக்கு கவர்மெண்ட் நல்ல இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கும். பாதிப்புனா எந்த மாதிரி பாதிப்புலாம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ எல்லாமே விலையேறுங்க, எல்லா அத்தியாவசிய பொருட்கள்ல நீ விலை ஏறும், மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகுவாங்க. கேஸ் இருக்கு, கேஸ் வரல. எப்பவுமே ஒரு பெட்ரோல் டீசல் வரலன்னா தான் கேஸ் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம இந்தியால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. முதல்ல கேஸ் இல்லைன்றாங்க, அதுக்கப்புறம் இப்போ பெட்ரோல் டீசல் வழக்கம் போல எப்பவும் போல கிடைச்சிட்டு தான் இருக்கு. இப்போ பெட்ரோல் டீசல் விலை உயரத்தான் போகுதுன்னு சொல்றாங்க, இல்லைன்னு சொல்லல. அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? இதுல எல்லாமே பாதிப்புக்குள்ளாகுன்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. நீ வரக்கூடிய காலங்களில் மக்கள் வந்து ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாவாங்கன்னு ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. ரைட், ஓகே. இப்போ நீங்க அடுத்து பெட்ரோல் டீசல் வாங்கிட்டீங்களா? இல்லைங்க, இனிமேல் தான் என்ன பண்றது யோசிக்கிறேன் நான். யோசிக்கிறீங்க? சரி, ரைட், ஓகே. உங்க யோசனை வாழ்த்துக்கள். ஸோ இவ்வளவு நேரம் நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. மக்களோட கருத்து ஒவ்வொருத்தவங்களோட கருத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஆனா வந்து பெட்ரோல் விலையோ டீசல் விலையோ ஏறிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லாமே இங்க வந்து விலைவாசி எல்லாமே ஏறும். அதுதான் எல்லாரோட கருத்தும் கூட. மக்களாக எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃபரெண்டான வீடியோ மீட் பண்றோம். பாய்.